இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகப்படியான போலீஸ் அதிகாரிகள் வந்து கடமைக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. இன்றைய தினம் ඔබේ ප්‍රඥාව අවදි කරන්න අම්රිතා எப்பகுதியும் தமிழர்களுடைய பாரம்பரிய பிரதேசங்கள் எங்கேயும் பௌத்த சிங்கள பேரினவாத சக்திகளினால் ஆக்கிரமிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அது பல வகையில் அந்த ஆக்கிரமிப்புகள் இடம்பெறுகின்றன. அதில் ஒரு வகைதான் பௌத்தர்கள் வாழ இடங்களில் எல்லாம் பௌத்த விகாரைகளை கட்டி அந்த நிலங்களை ஆக்கிரமித்து, குறிப்பாக தனிப்பட்ட மக்களுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்து படிப்படியாக அந்த விகாரைகளை சுற்றி குடியேற்றி தமிழ் மக்களின் இருப்பை அந்நியப்படுத்துகின்ற செயற்பாடுகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இன்றைய பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாகவே அதிகமான போலீஸார் கடமைக்கு பணியமர்த்தப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த லைனில் பாருங்கள், இதெல்லாம் இருந்துங்க மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இன்றைக்கு ஸ்பெஷல் போலீஸ் வந்திருக்கணும். நாங்கள் சட்டவிரோதமாக அன்றாதபுரத்தில் ஒரு கோவிலை கட்டிவிட்டு அதற்கு சட்டவிரோத குடியேற்றங்கள் தீவிரப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலை நாங்கள் அமைதியாக இன்றைய தினம் லட்சக்கணக்கான பௌத்த மக்களுக்கான ஒரு பொசான் தினமத்தை முன்னிட்டு அவர் இருக்கின்ற நேரத்திலே அந்த நாசகார சக்திகளும் நுழைந்து ஏதாவது செய்வார்கள், ஆத்திரம் மூட்டுவார்கள் என்பதற்காக வரும் சுலோகாட்டைகளை மாத்திரம் வைத்துக்கொண்டு கருப்புகளை வைத்துக்கொண்டு கோஷங்களை தவிர்த்து நாங்கள் போராடுகின்றோம். ஆகவே எங்களுடைய ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றோ அல்லது பிரச்சனைகளை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணமோ எங்களுக்கு துளி அளவு கிடையாது. ஆகவேதான் நாங்கள் மிக அமைதியான முறையிலே நின்று கொண்டிருக்கின்றோம். இதை அவர்கள் எவ்வாறு பார்க்க போகிறார்கள், எவ்வாறு குழப்பப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும்.